கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கல்வாரி நோக்கிய பயணத்தை தியானிப்பதற்காக நாம் கூடியிருக்கின்றோம். இயேசுவினுடைய இந்த பயணம் என்பது, அவருடைய இந்த சிலுவை சாவு என்பது தனக்காகவோ தன் பாவங்களுக்காகவோ அல்ல, மாறாக நமக்காகவும் நம் பாவங்களுக்குமாகவே அவர் இந்த பாடுகளை அனுபவித்தார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை விலையாக கொடுத்திருக்கின்றார். அந்த இயேசுவினுடைய வார்த்தைகளிலே அவருடைய பாடுகளே நாம் இப்போது தியானிப்போம். அவருடைய வார்த்தைகள் நம் இதயங்களை தொடட்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே, நம்முடைய சமூகத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கட்டும். இயேசு நமக்குள்ளே வாழ்கின்றார். நம்மை அவர் மீட்டெடுப்பதற்காக இரத்தம் சிந்தியிருக்கின்றார் என்ற உணர்வோடு இந்த பயணத்திலே பங்கெடுப்போம். நம்முடைய அன்பு குழந்தைகள் இதோ இயேசுனுடைய இந்த பாடுகளை தத்ரூபமாக காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுடைய இந்த பயணத்தோடு நாமும் இணைந்து பயணிப்போம். இயேசுவினுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். வாருங்கள், இணைந்து பயணிப்போம். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமென். இயேசு பாடுபட்ட முதல் நிலை. இனியே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோ. அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அதற்கு பேதுரு அவரை நோக்கி, நீர் சொன்ன உவமையை எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டார். நீதிமான் என்றும் அதிசயங்கள் செய்பவன் என்றும் என்னை அழைத்த மக்கள் என் மீது இப்போது குற்றம் சுமத்துகின்றனர். நான் செய்த குற்றம்தான் என்ன? என் தந்தையை நிந்தனை செய்தேனாம். இதுதான் என் மீது சுமத்தப்பட்ட குற்றம். நான் அற்புதங்கள் செய்தபோது மகிழ்ச்சி ஆரவாரம் செய்த கூட்டம் இப்போது என்னை சிலுவையில் அறையச் சொல்லி கூக்குரலிடுகிறது. என்னிடமிருந்து
உங்கள் சாயை கிழிக்க ஆரவாரம் செய்கிறது. நான் துணை போகும் இந்த மக்கள் கூட்டமும் பரவாவை விட்டு இறுதி முடிவு எடுக்க வேண்டிய பிலாத்துவிற்கு தெரியும் நான் குற்றமற்றவன் என்று. அவன் மனைவியும் ஆள் அனுப்பி இந்த நீதிமானின் விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்கிறாள். ஆனாலும் எங்கே ஆட்சி அதிகாரம் தன்னை விட்டு போய்விடுமோ என்று பயப்படுகிறான். நான் குற்றமற்றவன் என்று தெரிந்ததால் என் இரத்த பள்ளியில் பங்கு கொள்ள விரும்பாமல் கை கழுவி விடுகிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று நீயும் இப்படித்தானே பிறருக்காக உழைப்பவர்கள் மீது அநியாய பழி சுமத்துகிறாய். உனக்கு பிடிக்காதவர்களை எப்படியும் பழி வாங்க துடிக்கிறாயே. உண்மைக்கு சாட்சி சொல்ல வாய்ப்பிருந்தும் நீ பிலாத்துவை போல் பல நேரங்களில் உன் சகோதர சகோதரிகளை கை கழுவி விடுகிறாயே. இதனால் வாழ்வை இழந்தவர்கள் எத்தனை பேர்! நான் இன்று நிற்கும் இந்த நீதிமன்றத்தை விட சாலை சந்திப்புகளில், கடை வீதிகளில் உன் சகோதர சகோதரனுக்கு எதிராக நீ ஏற்படுத்தும் நீதிமன்றங்கள் மிக கொடியவை. அங்கே தினம் தினம் எத்தனை அப்பாவிகள் மீது தீர்ப்பிடுகிறாய், அவதூறு பரப்புகிறாய். உன்னுடைய இந்த மனநிலையை விட்டுவிட்டாலே என் மீதான தீர்ப்பு இனியும் தொடராது. அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இயேசுவே, அநியாய தீர்ப்புகள் அரங்கேற்றம் பெறுவதை கண்டும் காணாமல் கண்மூடித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய தீமைகள் மற்றும் அநீதிகளை காணும்போது அமைதி காக்காமல் நீதிக்கு குரல் கொடுக்கும் நல்மனம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். தந்தையின் திருவுளம் இதுதானா, பாரச்சிலுவை இல்லாமல் மீட்பில்லையா? தந்தையின் திருவுளம் இதுதானா, பாரச்சிலுவை இல்லாமல் மீட்பில்லையா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ செஞ்ச பாதையில் நான் வரவா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ செஞ்ச பாதையில் நான் வரவா? செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தந்தையின் திருவுளம் இதுதானா, பாரச்சிலுவை இல்லாமல் மீட்பில்லையா? இயேசு பாடுபட்ட இரண்டாம் நிலை. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால்
மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். கொடிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படும் சிலுவை மரம் நான் செய்த நன்மைகளுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு யோவானால் கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்ட நான் இதோ என் மீது பழி சுமத்திய இந்த மாபெரும் கூட்டத்தை மீட்பதற்காக இந்த சிலுவை மரத்தில் பலியாக போகிறேன் என்றோ, இந்த அவமானத்தின் சின்னம் மீட்பின் சின்னமாகும் என்றோ இந்த வெறிகொண்ட கூட்டத்திற்கு தெரியாது. நான் நினைத்திருந்தால் இந்த சிலுவை மரண தண்டனையிலிருந்து தப்பி இருக்கலாம். என் உயிரை யாரும் என்னிடமிருந்து பறித்துவிட முடியாது. அதை நானாகவே தருகிறேன், உன் மீட்பிற்காகவே தருகின்றேன். அன்றும் இன்றும் உங்கள் மத்தியில் தினம் தினம் சிலுவை சுமக்கிறேன். அன்று என் தோளை அழுத்திய அந்த சிலுவையை விட இன்று என் மீது நீ சுமத்தும் சிலுவைகள் இன்னும் பாரமாக இருக்கின்றன. தீமைகளை தட்டி கேட்கும் பெண்கள் மீது நீ சுமத்தும் சிலுவை அடங்காப்பிடாரி என்னும் பட்டப்பெயர். அதிகாரத்தில் இருப்பவரை எதிர்ப்பவர் மீது சுமத்தப்படும் சிலுவை கலகக்காரன் என்ற குற்றச்சாட்டு. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், அந்தஸ்தின் பெயரால் ஏழைகள் மீது தினம் தினம் நீ சுமத்தும் சிலுவைகள் எத்தனை எத்தனை. பிறரின் உழைப்பை அநியாயமாக சுரண்டினாயே. இவை அனைத்துமே என் தோளில் நீ சுமத்தும் சிலுவைகளே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்று உன் மனதை மாற்றிக்கொள்ளப் போகிறாய்? என்று என் தோளை அழுத்தும் பார சிலுவையை இறக்கி வைக்கப் போகிறாய்? ஜெபம். எங்கள் நல்வாழ்வுக்காய் சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, நாங்கள் பிறர் வாழ வளர வாழ்வின் அன்றாட சிலுவைகளை முன்வந்து சுமக்கவும் உமது லட்சிய பணிகளை முன்னெடுக்கும் போது பாதை மாறி சென்று விடாமல் உமது அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். பாரினை சுமப்பவர் விழுகின்றார். ஐயோ பாவ சுமையின் பாரத்தினார். பாரினை சுமப்பவர் விழுகின்றார். ஐயோ பாவ சுமையின் பாரத்தினார். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். பாரினை சுமப்பவர் விழுகின்றார். ஐயோ பாவ சுமையின் பாரத்தினார். இயேசு பாடுபட்ட மூன்றாம் நிலை. இனியே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால்
கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். என் வலுவின்மையை சிலுவையின் கீழ் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு கனமாக இருக்கிறது உன் பாவச் சுமை. திமிர்வாதக்காரனை நடக்கச் சொன்னேன். ஆழமறியா ஆழ்கடலில் நடக்க பேதுருவை பணித்தேன். ஆனால் இப்போதோ காலிடறி கண்மொழி மங்கி கீழே விழுகின்றேன். தலையில் சூட்டிய முள்முடி, தோளில் சுமத்திய பாரச் சிலுவை, படை வீரர்களின் இடைவிடா கசையடிகள் தாங்க முடியாத வேதனையை எனக்கு தருகின்றன. என் உள்ளம் என் லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் திடமாகத்தான் உள்ளது. ஆனால் வலுவற்ற என் உடலோ என்னை கீழே வீழ்த்திவிட்டது. ஆனாலும் எழுந்து நடப்பேன் என் லட்சியத்தை நோக்கி. என் சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்வில் எழும் துன்பத் துயரங்களைக் கண்டு துவண்டு விடாதே. உன் வாழ்வில் வரும் தோல்விகளைக் கண்டு மனம் வெறுத்து விடாதே. வீழ்வதை எழுவதற்கு தான் என்று எழுந்து வா உன் லட்சியத்தை நோக்கி. நானும் உன்னோடு பயணிக்கிறேன், வா சேர்ந்து நடக்கலாம். விழுந்ததன் மூலம் கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்து உலகை வெல்லலாம். எழுந்து வா சகோதரனே, சகோதரியே. ஜெபம். கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடந்த இயேசுவே, எங்கள் அன்றாட வாழ்வின் சறுக்கல்களில் துன்பங்களில் மீண்டும் மீண்டும் விழுந்து எழுந்து நடக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் விழுந்தாலும் தன்னம்பிக்கையால் மீண்டும் எழுந்து நடக்கவும், விழுந்து கிடைப்போரை கரம் கொடுத்து தூக்கிவிடவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. இயேசு பாடுபட்ட 4ஆம் நிலை. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு
நிறைவார்த்தே. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். தாயை சந்திப்பது என்பது எப்போதும் ஆனந்தம் தரும் ஒன்றுதானே. என் உடல் வேதனைகள் என்னை நோகடித்தாலும் என் தாயை சந்தித்தது எனக்கு சற்று ஆறுதலை தந்தது. ஆனால் என் தாய்க்கோ நிச்சயமாக இந்த கல்வாரி பயணம் வேதனையை தந்திருக்கும். 33 ஆண்டுகள் சீராட்டி வளர்த்த அன்பு மகனை இந்த கோலத்தில் எந்த தாயால் தான் பார்க்க முடியும்? ஆனாலும் என் தாய் ஒரு லட்சிய தாய். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று அன்று சிமியோன் சொன்னபோதே தன் உள்ளத்தை தயார்படுத்தி கொண்ட வீர தாய். இதோ இந்த வேதனைகளின் மத்தியிலும் எங்கே நான் என் லட்சியத்தை விட்டு பின்வாங்கி விடுவேனோ என்று என்னை திடப்படுத்த வந்திருக்கிறார். நான் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவே இதை ஏற்றுக்கொண்டேன் என்பது அவருக்கு தெரியும். என்னை இறுதி வரை திடமாக வைத்திருக்க இதோ என்னோடு என் தாய். சகோதரனே, சகோதரியே, இந்த நவநாகரிக உலகில் பெற்றோர் பிள்ளைகளின் உறவு நிலைதான் என்ன? தங்கள் வாழ்நாளெல்லாம் பிள்ளைகளுக்காகவே உழைத்து ஓடாய் தேய்ந்து போன பெற்றோர் அந்த பிள்ளைகளாலேயே கைவிடப்பட்டு தெருவில் பிச்சை எடுப்பதை நீ பார்க்கவில்லையா? சுயநலத்திற்காக குழந்தைகளை தவறான முறையில் பயன்படுத்துவோரும் உங்களிடையே இல்லையா? பிள்ளைகள் நலனில் அக்கறை கொண்ட பெற்றோராக, பெற்றோர்களை மதிக்கிற பிள்ளைகளாக வாழ்கிற போதுதான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை மறவாதீர்கள். ஜெபம். இயேசுவை லட்சிய வீரராய் உருவாக்கிய எம் அன்பு அன்னையே, நீரும் அன்பு மகனை இறையாட்சி பணிக்காய் அர்ப்பணித்து இவ்வுலகம் வாழ தன் வாழ்வை அவர் தியாகம் செய்தது போல எங்கள் தாய்மார்களும் தங்களின் அன்பு பிள்ளைகளை உம்மை போன்று சமூக விடுதலைக்காய் அர்ப்பணிக்கும் நல்லுள்ளத்தை அவர்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. எத்தனை மனித துயர் துடைத்தார் இந்த ஒருவர் தானா உனக்குதவ. எத்தனை மனித துயர் துடைத்தார் இந்த ஒருவர் தானா உனக்குதவ. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய்
உயர்த்துடைத்தார் இந்த ஒருவர் தானா உனக்குதவ. இயேசு பாடுபட்ட 5ஆம் நிலை. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் உகரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படைவீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். என் நடையே தளர்ந்து விட்டது, என் உடலில் சக்தி இல்லை, தனியாக சிலுவை சுமக்க இயலவில்லை. வாழ்நாள் முழுவதும் அடுத்தவருக்கு உதவி செய்து வந்தேன். இப்போது எனக்கு உதவி தேவைப்படுகிறது. எதிர்கொண்டு வந்தார் சீமோன். எனக்கு உதவும்படி அவரை கட்டாயப்படுத்துகின்றனர் படைவீரர்கள். படைவீரர்கள் எனக்கு காட்டியது பாசமல்ல, மலையுச்சிக்கு போகிறவரை உயிர் உடலை விட்டு போய்விடக்கூடாது என்பதே அவர்களின் கவலை. சிலுவையில் அறையப்படும் முன் எனது உயிர் பிரிந்துவிட்டால் அது அவர்கள் போட்ட திட்டத்திற்கு எதிரானதாகிவிடும் என்பது அவர்கள் எண்ணம். அவர்களது எண்ணம் ஈடேறவே சீமோனை உதவி செய்ய அழைக்கிறார்கள். என் சகோதரனே, சகோதரியே, என் தோளின் சுமையை சீமோன் தாங்கிக் கொண்டார். என் உள்ளத்து சுமையை யார்தான் தாங்கிக் கொள்வது? நான் தாங்கிக் கொள்வேன் என்கிறாயா? உடலால் உள்ளத்தால் வேதனைப்படுவோர் எத்தனை பேர் உன் அருகில் உள்ளனர்? அவர்களின் சுமையை குறைக்க மாட்டாயா? பள்ளி செல்கிறாய், அலுவலகத்திற்கோ தொழிற்சாலைக்கோ வேலை செல்கிறாய். வீட்டு வேலைகள் அத்தனையும் ஆயினும் அந்த தாய்தான் பார்க்க வேண்டுமா? வேலையின்மையால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதால் மனமுடைந்து நிற்கிறானே அந்த இளைஞன், அவனுக்கு தைரியமூட்டி அவன் வாழ்வு ஒளிபெற செய்ய மாட்டாயா? கடன் தொல்லையால், பொருளாதார நெருக்கடியால் உன் சகோதர சகோதரிகள் நடைபிணமாக திரிகிறார்களே, அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாயா? உடல் நலமின்றி மருத்துவமனைக்கும் வீட்டிற்குமாக அலையும் உறவுகளை சந்தித்து ஆறுதல் கூற மாட்டாயா? மனித நேயத்தோடு மற்றவர் துன்பத்தை துடைக்க தோள் கொடுக்கும் போதெல்லாம் என் தோள் சுமையை மட்டுமல்லாமல் என் உள்ள சுமையும் தான் சேர்த்து சுமக்கிறாய். ஜெபம். பிறரை தேடி சென்று உதவி புரிந்த இயேசுவே, உமது பாடுகளின் பயணத்தில் சீமோன் உனக்கு உதவி புரிந்தது போல உதவிகரம் வேண்டி காத்திருக்கும் மக்களின் தேவையை அறிந்து அவர்களுக்கு ஓடோடி சென்று உதவி புரியவும் அடிமைத்தனங்களிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் வேண்டிய நல்வரம் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக.
துணிவுடன் கனிவும் சேர்ந்து விட்டார். தூயவர் திருமுகம் பொலிவு பெறும் மன துணிவுடன் கனிவும் சேர்ந்து விட்டார். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தூயவர் திருமுகம் பொலிவு பெறும் மன துணிவுடன் கனிவும் சேர்ந்து விட்டார். இயேசு பாடுபட்ட 6ஆம் நிலை. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறை வார்த்தை. அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். முள்முடி அழுத்தியதால் இரத்தம் பீரிட்டு என் முகமெல்லாம் பாய்கிறது. ஏளனம் செய்து வீரர்கள் என் முகத்தில் காரி துப்புகிறார்கள். இவற்றால் உருகுலைந்த என் முகத்தை கனிவோடு துடைக்கிறார் ஒரு கருணை பெண். கோபம், கொடூரம், அரக்க குணம் தலைவிரித்தாடிய அந்த நேரத்தில் இரக்கம் என்பதே இல்லாமல் போனது. ஆனால் யார் இந்த பெண்? எனக்கு இரக்கம் காட்டிய பெண், உருகுலைந்த என் முகத்தை துடைக்கும் இந்த பெண். இவரது இரக்கத்தின் முன் படை வீரர்கள் ஒரு பொருட்டாக தெரியவில்லை அவளுக்கு. எத்தனையோ பேர் என்னை பார்த்தார்கள். வெரோனிகா மட்டுமே என்னை உற்று பார்த்தார். என் தேவையை உணர்ந்தார். அவருக்கு பரிசாக என் முகத்தை அவர் துடைத்த துணியில் பதிவு செய்தேன். அவருக்கு கொடுக்க இப்போது என்னிடம் வேறு எதுவும் இல்லையே. என் சகோதரனே, சகோதரியே, நீயும் தான் தேவையில் இருக்கும் உன் சகோதரனை சகோதரியை தினம் தினம் காண்கிறாய். அவர்களை உற்று பார்க்கிறாயா? இல்லை கண்டும் காணாமல் இருந்து விடுகிறாயா? ஏழை லாசர் அருகிலிருந்தும் அவனை கண்டுகொள்ளாத பணக்காரனுக்கு கிடைத்த எரிநரகம் உனக்கு வேண்டாம். அடிப்பட்டவனை கண்டு விலகிச் சென்ற குருவாகவோ லேவியாகவோ இல்லாமல் உதவி செய்த சமாரியனாக வாழவே உன்னை அழைக்கிறேன். பசித்திருப்பவனும் தாகமாய் இருப்பவனும் ஆடையின்றி இருப்பவனும் வேதனையில் இருப்பவனும் நான் தான். இவர்களுக்கு நீ உதவி செய்யும் போதெல்லாம் எனக்கே செய்கிறாய். ஜெபம். சமூகத்தின் பெண்ணடிமைத்தனங்களை உடைத்தெறிந்த இயேசுவே, பெண்களிடம் இயல்பாகவே இருக்கும் அன்பு, தியாகம், இரக்கம் போன்ற நற்பண்புகளை வளர்த்தெடுக்க நாங்கள் துணை புரியவும், ஆணாதிக்கத்தின் அடக்குமுறைகளை வேரோடு பிடுங்கெறிந்து வேரோனிக்காவை போன்று விடுதலை விருட்சங்களாக துளிர்விட்டு வளரவும் வரந்தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக.
சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா? சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா? செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். விழுவதை தடுக்க வழியில்லையா? ஐயோ கல்வாரி இன்னும் வரவில்லையா? இயேசு பாடுபட்ட 7ஆம் நிலை. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோ. அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவார்த்தை: ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகு போல் இறக்கை விரித்து உயிரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார்; நடந்து செல்வர், சோர்வடையார். மறுபடியும் நான் விழுந்து விட்டேன். சிலுவையின் பழுவும் படை வீரர்களின் சாட்டையடியும் என்னை வீழ்த்துகின்றன. காலிடறி மண்ணோடு மண்ணாக வீழ்ந்து கிடக்கிறேன் நான். வாழ்க்கையில் இது இயல்பானதுதான். பலமுறை கீழே விழ நேரிடும் என்று தெரிந்துதான் சிலுவையை சுமந்தேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, தேர்ச்சி பெற தவறிவிடுவேன் என்று பயந்து பள்ளி செல்லாதவனை என்னவென்பது? நஷ்டம் ஏற்படும் என்று வியாபாரமே செய்யாத கடைக்காரனை என்ன செய்வது? மரத்தில் ஏறாதவன் கீழே வீழ்வது இல்லை. முயற்சி செய்யாதவனுக்கு தோல்விகள் இல்லை என்பதுதான் நிஜம். அதற்காக அவன் வளர்கிறான் என்று சொல்ல முடியுமா? உடலளவில் என்னை பிரிந்த என் திருத்தூதர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போது வேதனைகள் சோதனைகளை ஏற்று எனக்கு சாட்சிகளாய் வாழ்வார்கள். தோல்வியை நினைத்து துவளாமல் துன்பங்களை ஏற்க துணிவு கொள்ளும் போதுதான் வாழ்வு உன்னதமாகும். மதுபானமே உனது வாழ்வு என்று வீழ்ந்து கிடக்கும் சகோதரனே, அதிலிருந்து எழுந்து வா, உன் வாழ்வு வசந்தமாகும். ஜெபம். நடந்த இயேசுவே, நாங்கள் உமது பாடுகளின் உண்மை உணராமல் எங்கள் வாழ்வில் வீழ்ந்து கிடக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்பிக்கைக்கும் நல்ல முடிவுகளை எடுத்து எங்கள் வாழ்ந்து ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். அவர் சொன்னார்,
என் இறைவா, நீ செஞ்ச பாதை நான் வரவா, சிலுவை சுமந்த என் இறைவா, நீ செஞ்ச பாதை நான் வரவா, சென்னி சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். அழ வேண்டாம் என அவர் சொன்னார், இங்கே அழுபவர் அழுகை நின்றிடுமா? எட்டாம் நிலை. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்ப ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். அழுபவர்களே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள் என்று போதித்தேன். பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் உங்களைப் போன்றிருந்த நானும் பலமுறை அழுதேன். என் நண்பன் லாசர் இறந்தபோது அழுதேன். எருசலேம் நகர் என் தந்தையின் குரலுக்கு செவி சாய்க்காத போது அழுதேன். இப்போது இறங்கத்தக்க என் நிலையைக் கண்டு மென்மையான உள்ளம் கொண்ட எருசலேம் பெண்கள் அழுகிறார்கள். இவர்களின் அழுகையில் என்னிடம் எதையும் இவர்கள் எதிர்பார்ப்பது போல் தெரியவில்லை. என் பணிவாழ்வில் பலர் நோய்களை குணமாக்க கேட்டு அழுதார்கள். அவர்களின் அழுகையில் விண்ணப்பம் இருந்தது. ஆனால் இந்த பெண்களின் அழுகையில் எனக்கான ஆறுதல் மட்டுமே இருந்தது. இவர்களின் அழுகை சற்று ஆறுதலை தந்தது. ஆகினும் அழுகை பிரச்சனைக்கு தீர்வாகாது என்பதால் இவர்களை எனக்காக அழ வேண்டாம் என்று கரிசனையோடு சொன்னேன். என் சகோதரனே, சகோதரியே, கண்ணீர் விடுவது கோழைத்தனம் என்கிறாயா? அல்லல் படும் அயலானுக்காக கண்ணீர் விடுவது அன்பின் வெளிப்பாடுதான். என் பாடுகளில் உண்மையாக பங்கெடுத்து என் மீதான உங்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் நீ உன் பாவங்களுக்காக மனவருந்தி அழ வேண்டும். உன் அயலானுக்காக கண்ணீர் சிந்த வேண்டும். அவன் கண்ணீரை துடைக்க வேண்டும். ஜெபம். துன்பங்களில் துணையாக இருக்கும் இயேசுவே, நாங்கள் பல வேளைகளில் கண்ணீர் வடித்து இரக்கப்படுவதிலேயே எங்கள் வாழ்நாட்களை நகர்த்தி இருக்கிறோம். ஆனால் சமூக அவலங்களை நினைத்து கண்ணீர் விடவும், எங்கள் பிள்ளைகளை சமூக விடியலுக்காக உழைக்கும் லட்சிய வீரர்களாக உருவாக்கவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. அந்த மூவரோடு
9ஆம் நிலை. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவார்த்தை: துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். எனது சிலுவை பயணம் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. இதற்கு மேலும் இந்த பார சிலுவையை சுமந்திட என் உடலுக்கு வலுவில்லை. கால்கள் வலுவிழந்து விட்டன. விழுந்து விட்டேன் மறுபடியும். விழுந்து கிடக்கும் என்னை படை வீரர்கள் சாட்டையால் சகட்டு மேனிக்கு அடிக்கிறார்கள். என்னால் தாங்க முடியவில்லை. என் லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் நான் எழுந்து நடந்துதான் ஆக வேண்டும். அன்பு சகோதரனே, சகோதரியே, வீழ்வது எப்போதும் வீழ்ந்தே கிடப்பதற்காக அல்ல. எழுந்திடு, உன் லட்சியத்தை நோக்கி நடைபோடு. கைகள் இல்லாதவனும் வாழ்வில் சாதிக்கிறான். எந்த உதவியும் இல்லாமல் தன் உழைப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டவனும் உழைத்து வாழ்வில் முன்னேற்றம் அடைகின்றான். ஆனால் நீயோ எல்லா வசதி வாய்ப்புகளிலுமிருந்தும் சோம்பேறித்தனம் எனும் பாரத்தால் வீழ்ந்து கிடக்கிறாயே. உன் வாழ்வை வீணடிக்கிறாயே. எழுந்து வா சகோதரமே. உன் சோம்பேறித்தனத்தை உதறிவிட்டு உழைத்து வாழ்வில் முன்னேறு. உன் லட்சியத்தை நோக்கி நட. மனதில் லட்சியத்தை வைத்து கொண்டு முயற்சி செய்யாமல் இருந்தால் எதுவும் நடக்காது. வா, என்னோடு சேர்ந்து எழுந்திடு. ஜெபம். விழுந்தும் எழுந்து நடந்த இயேசுவே, நாங்கள் பல வேளைகளை பிறரை கீழே விழ செய்வதிலேயே மகிழ்ச்சி கண்டிருக்கிறோம். இத்தகைய மனநிலைகளை மாற்றி எப்பொழுதும் பிறரை தூக்கி விடுகிற நற்செயல் புரியும் நல்மனதை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் நன்மக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். ஐயோ மானம் மறைக்க உடையில்லையா, மகிமையை ஆடைய அணிபவர்க்கு ஐயோ மானம் மறைக்க உடையில்லையா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா,
பாடுபட்டு 10ஆம் நிலை. இனியே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோ. அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவார்த்தை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தபின் குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். உடலோடு இரத்த காயங்களோடு ஒட்டியிருந்த என் ஆடையை பலவந்தமாக உரிக்கிறார்கள். அது வெந்த பொன்னிலே வேலை பாய்ச்சது போல் இருக்கின்றது. மீண்டும் மடை திறந்த வெள்ளம் போல இரத்தம் பீரிட்டு கிளம்புகின்றது. முந்தின நாள் என் அன்பை வெளிப்படுத்த என் மேலாடையை களைந்துவிட்டு சீடர்களின் பாதம் கழுவினேன். இப்போது துரோகம் காட்ட படை வீரர்கள் என் ஆடைகளை களைகிறார்கள். என் அன்னை அன்போடு எனக்கு தைத்து கொடுத்த அந்த ஆடை தையலே இல்லாமல் இருந்ததைக் கண்டு அதை கிழிக்காமல் சீட்டு போட்டு அவர்களை எடுத்து கொண்டனர். என்னிடமிருந்த ஒரே சொத்தையும் அவர்களுக்காக கொடுத்து விட்டேன். உடலில் ஆடையின்றி அவமானத்தோடு கூனி குறுகி நிற்கிறேன். என் சகோதரனே, சகோதரியே, உன்னிடம் கேட்பவனுக்கு கொடு. உன்னிடம் இருப்பதில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடு. பேராசை, கர்வம், பதவி மோகம் போன்றவை உன்னை என்னிடமிருந்து பிரிக்கின்றன. இவை எல்லாவற்றையும் களைந்துவிட்டு உன்னையே எனக்கும் மற்றவருக்கும் முழுமையாக கொடுக்க மாட்டாயா? உன்னிடம் இருப்பவை எல்லாமே உனக்கு தேவை என்று சொல்ல முடியுமா? தேவையில் இருக்கின்ற உன் சகோதர சகோதரிகளின் உரிமையை நீ மதிக்க வேண்டாமா? முகமலர்ச்சியோடு நீ கொடுக்கும்போதுதான் உன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். ஜெபம். எங்களுக்காக அவமானப்பட்ட இயேசுவே, நாங்கள் பல வேளைகளில் எங்களது சொல்லாலும் தீய செயல்களாலும் பிறரது நற்பெயரை கெடுத்து அவர்களை அவமானத்திற்கு உள்ளாக்கி மகிழ்ச்சி கண்டிருக்கிறோம். இத்தகைய செயல்களில் இருந்து விடுதலை பெற்று உமது பெயரை மகிமைப்படுத்தும் நற்செயல் புரிய எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். அவரை சிலுவை இணைத்ததென்ன வெறும் ஆணிகளா, இல்லை அன்பொன்றுதான். அவரை சிலுவை இணைத்ததென்ன வெறும் ஆணிகளா, இல்லை அன்பொன்றுதான். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை
போகின்றாய் நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். அவரை சிலுவை இணைத்ததென்ன வெறும் ஆணிகளா இல்லை அன்பொன்றுதான். இயேசு பாடுபட்ட 11ஆம் நிலை. இனியே இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோ. அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவார்த்தை. அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். நான் பிறக்கும்போது தொட்டிலில் இல்லை. நான் குளிரில் நடுங்கிய போது போர்வை இல்லை. ஆனால் இப்போது சிலுவை படுக்கை எனக்காக விரிக்கப்பட்டு விட்டது. மரத்தில் ஆணி அறைந்திருக்கிறேன் தந்தை சூசையுடன். அப்போது என் மீதே ஆணி அடிப்பார்கள் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆணிகளால் என் கைகளையும் கால்களையும் அங்கங்களையும் சிலுவையோடு பொருத்துகிறார்கள். அணைத்திட நீட்டிய என் கரங்களை பாவ ஆணி கொண்டு அப்படியே நிறுத்துகிறார்கள். உலகின் ஒளி நான் என்றேன். உணராத குருடர்கள் ஈட்டியால் குத்துகிறார்கள். என் சகோதரனே, சகோதரியே, நான் பாவம் எதுவும் செய்யவில்லை. என்னை பழித்துரைத்த போது எதிர்த்து பழிக்கவில்லை. உன் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டேன். உங்கள் பகைவருக்கும் அன்பு செய்யுங்கள் என்று போதித்ததை வாழ்ந்து காட்டுகிறேன். ஒருவரையொருவர் பழிக்கு பழி வாங்குபவர்கள் என் சீடர்களாக இருக்க முடியாது. நீ மற்றவரை மனமாற மன்னிக்காத போது வானக தந்தையிடம் எப்படி மன்னிப்பு கோர முடியும்? சகோதர சகோதரிகளோடு உற்றார் உறவினரோடு நீ மனக்கசப்புடன் இருக்கும்போது உன்னை நாள்தோறும் மன்னித்து கொண்டே இருக்கிறேன். அதே மன்னிப்பை தாராளத்தோடு மற்றவருக்கும் கொடுக்க மாட்டாயா? சிலுவையில் என் பகைவருக்காக பரிந்து பேசி ஜெபித்த என் முன்மாதிரியை பின்பற்ற மாட்டாயா? சிலுவையில் தொங்கும் என்னை பார்த்த பிறகாவது எல்லா பகையும் வன்மமும் வைராக்கியமும் உன்னை விட்டு விலகட்டும். சமாதானத்தின் தூதுவராய் வாழத்தான் நான் உன்னை அழைக்கிறேன். ஜெபம். எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வை பற்றி சிந்திக்காமல் பிறர் மீது பழி சுமத்துவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து உமது சிலுவையின் ஆணிகளுக்கு வலு சேர்த்திருக்கிறோம். இத்தகைய நிலைகளிலிருந்து விடுதலை பெற்று நல்ல மனிதர்களாக வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். பணி முடித்து உயிர் துறந்தார் பெரும் துன்பத்தின் வழியில்
சிலுவை சுமந்த என் நிறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. சிலுவை சுமந்த என் நிறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. சென்னி சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தன்பணி முடித்து உயிர் துறந்தார், பெரும் துன்பத்தின் வழியே நம்மை மீட்டார். இறைவார் இயேசு பாடுபட்ட 12ஆம் நிலை. இனியே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இறைவார்த்தை தாமே துன்புற்று பகைமையை அளித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓர் உடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக்க இப்படி செய்தார். இதுவரை சிலுவையை நான் சுமந்து வந்தேன், இப்போது சிலுவை என்னை சுமக்கின்றது. விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் சிலுவையில் தொங்கி பலியாகின்றேன், பாலமாகின்றேன். இறுதி வரை என்னை பின்தொடர்ந்து வந்து எனக்கு ஆதரளிக்கும் அன்பு சீடர் யோவானை பார்க்கின்றேன். என் தாயையும் சில பெண்களையும் பார்க்கின்றேன். இதோ உன் தாய் என்று உங்கள் எல்லோருக்கும் தாயாக என் அன்னையை யோவான் வழியாக தருகின்றேன். எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலை, மனிதரின் நன்றி கெட்டத்தனம் என் நெஞ்சை உலுக்குகின்றது. என் தந்தைதான் என் துணைக்கு வருபவர், என்னை முழுமையாக புரிந்து கொண்டவர். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவரிடம் நான் கூக்குரலிடுகின்றேன். இந்த கடைசி நேரத்திலும் மக்கள் என்னை நிம்மதியாக சாக விடவில்லை. நீ கடவுளின் மைந்தனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்கிறார்கள். எல்லோரும் எனக்கு எதிராக பேசும் வேளையிலும் எனக்கு சார்பாக பேச கள்வன் ஒருவன் இருந்தான். இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று அவனை ஏற்றுக்கொண்டேன். என் தந்தை என்னிடம் ஒப்படைத்த பணியை செம்மையாய் முடித்த திருப்தியுடன் எல்லாம் நிறைவேறிற்று என்றேன். இறுதியாக, தந்தையே, உம் கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி என் உயிரையை கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றேன். என் சகோதரனே, சகோதரியே, என்னை நேசிக்கின்றாயா? உயிரை கொடுத்து உன்னை நேசிக்கும் நான் கேட்கின்றேன், என்னை நேசிக்கின்றாயா? அப்படியானால் துன்பத்தில் உளரும் உன் சகோதர சகோதரிக்கு ஆறுதலாயிரு. நோயால் வருந்துவோருக்கு துணையாயிரு. உன் முதிய பெற்றோரை அன்பு செய். ஒடுக்கப்பட்டோருக்காக போராடு. அப்போதுதான் என் இறப்பு அர்த்தமுள்ளதாய் மாறும். ஜெபம். எங்களுக்காக தன்னுயிரை தியாகம் செய்த அன்பு இயேசுவே, நாங்கள் உலக ஆசைகளில் சிக்கி எங்கள் வாழ்வை இழக்காமலும் வேரோட்டமானதை தேடும் மனநிலையை வளர்த்து கொள்ளவும் அழிவு பாதைகளை தேடாமல் அழியா வாழ்வு தரும் நற்செய்தியின் விழுமியங்களை பின்பற்றவும் நல்வரம் தாரும். ஆமீன்.
எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். தாய்மடி சாய்ந்தது மகனினோடு, அந்த தாயுள்ளம் பாய்ந்தது துயரக் கடல். தாய்மடி சாய்ந்தது மகனினோடு, அந்த தாயுள்ளம் பாய்ந்தது துயரக் கடல். சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதை நான் வரவா. சிந்தி சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். தாய்மடி சாய்ந்தது மகனினுடன், அந்த தாயுள்ளம் பாய்ந்தது துயரக் கடல். பெற்றெடுத்த பெருமகனே, என்னுடைய செல்ல மகனே, தாலாட்டும் தாயிங்கு தள்ளாடி ஒரு குலைய. என்னுடைய அன்பு மகனே, கடவுளின் அருள் மகனே, அம்மா நீ என்றழைக்க தவம் பல பெற்றேனே. மகனே மகனே அம்மா என்று கூப்பிடு. மகனே மகனே என்னோடு கொஞ்சம் தங்கிடு. மகனே மகனே அம்மா என்று கூப்பிடு. மகனே மகனே என்னோடு கொஞ்சம் தங்கிடு. உனக்காக நான் பட்ட இன்னல்கள் எல்லாமே நீ இருப்பாய் என்றுதான் மனம் ஏற்றேன் தன்னாலே. பெற்றெடுத்த மறுநொடியே உனக்காக ஓடினோம். வளர்ந்து விட்ட பின்னாலும் உன்னை காண ஓடினோம். எல்லாரும் உன்னை பார்த்து ஏதேதோ சொன்னாலும் நீ செய்த புதுமையால் புரிந்து கொள்ளட்டும் என்றேனே. மகனே மகனே அம்மா என்று
கொஞ்சம் தங்கிடு மகனே மகனே அம்மா என்று கூப்பிடு மகனே மகனே என்னோடு கொஞ்சம் தங்கிடு என்னுடைய இதயத்திலே வாழ்வொன்று இறங்கிடும் என்று சொன்ன வார்த்தையின் வலி இன்று வந்ததே கடந்து வந்த பாதையினில் அம்மா அம்மா என்றாயே உன் காயம் கண்ட கண்கள் ரணவலியில் உள்ளதே மகனே உன் வாழ்க்கையினால் மனிதம் மீட்பு பெற்றாலும் இதோ உன் மகன் என்று நீயும் இங்கு இறந்தாயோ மகனே மகனே அம்மா என்று கூப்பிடு மகனே மகனே என்னோடு கொஞ்சம் தங்கிடு மகனே மகனே அம்மா என்று கூப்பிடு மகனே மகனே என்னோடு கொஞ்சம் தங்கிடு பெற்றெடுத்த பெருமகனே என்னுடைய செல்ல மகனே தாலாட்டும் தாயிங்கு தள்ளாடி ஒரு குலைய என்னுடைய அன்பு மகனே கடவுளின் அருள் மகனே அம்மா நீ என்றழைக்க தவம் பல பெற்றேனே மகனே மகனே அம்மா என்று கூப்பிடு மகனே மகனே என்னோடு கொஞ்சம் தங்கிடு மகனே மகனே அம்மா என்று கூப்பிடு மகனே மகனே என்னோடு கொஞ்சம் தங்கிடு இயேசு பாடுபட்ட 13ஆம் நிலை. இனியே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோ. அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. இறைவார்த்தை தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நைம் நகரத்து விதவை தன் ஒரே மகனை இழந்தபோது அவள் கண்ணீர் கண்டு நானும் கலங்கினேன். என் அன்னையின் துயரங்கண்டு உன் உள்ளம் உருகவில்லையா? தாயிருக்க பிள்ளை சாகும் துயரம் கொஞ்சமோ? அவருடைய துயரங்களைக் கண்டு அவருக்கு என்ன பதிலளிக்கப் போகின்றாய்? வா மகனே, மகளே, உன் பாவத்திற்காக பலியான என் நேச மகனை பார். உனக்காக உயிர் தந்த அவனுக்காக நீ இதுவரை செய்தது என்ன? இனி செய்ய போவதுதான் என்ன? பாவத்தை போக்கிவிட்டு பரமனில் பற்று கொண்டு புது வாழ்வு தொடங்க அழைக்கின்றாளே, அவள் குரல் உனக்கு கேட்கவில்லையா? எத்தனை நினைவுகள் அவள் நெஞ்சிலே அலைமோதுகின்றன. ஏரோதுவின் கொலை வெறியிலிருந்து என்னை காப்பாற்ற எகிப்திற்கு தூக்கி சென்றாரே, அந்த நினைவு. ஆலயத்தில் நான் காணாமல் போனபோது அதிர்ந்து விட்டாரே, அந்த நினைவு. இவை எல்லாவற்றையும் விட அவரிடம் ஓங்கி இருக்கும் நினைவு
நீ மனமாற வேண்டும் என்பது மட்டுமே. பாவிகள் மனம் திரும்பும்படி ஜெபிக்கத்தானே எல்லா காட்சிகளிலும் கேட்கின்றாய். உன்னுடைய மனமாற்றம்தான் என் தாய்க்கு நீ கொடுக்கும் சிறந்த ஆறுதல் என்பதை மறந்து விடாதே. ஜெபம். தாயாக எங்களை நேசிக்கும் இறைவா, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோரின் தியாக வாழ்வை மறந்து அவர்களை உதாசீனப்படுத்தி பல பாவங்களை புரிந்திருக்கிறோம். இனிமேலாவது நாங்கள் மனமாற்றம் பெற்று எங்கள் பெற்றோரின் வழிகாட்டலின்படி நடக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். பிறந்திட இடமில்லா பெருந்தகையில் நீர் இறந்த பின் கிடைத்தது கல்லறையே. பிறந்திட இடமில்லா பெருந்தகையில் நீர் இறந்த பின் கிடைத்தது கல்லறையே. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. சிலுவை சுமந்த என் இறைவா, நீ சென்ற பாதையில் நான் வரவா. செந்நீர் சிந்தி போகின்றாய், நான் கண்ணீர் சிந்தி வருகின்றேன். பிறந்திட இடமில்லா பெருந்தகையில் நீர் இறந்த பின் கிடைத்தது கல்லறையே. இயேசு பாடுபட்ட 14ஆம் நிலை. இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த வணக்கம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறைவார்த்தை. யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். எல்லாம் நிறைவேறிற்று என்று துயில் கொள்கிறேன். இதுவும் எனது கல்லறை அல்ல, என்னிடமிருந்து எல்லாவற்றையும் பிறருக்காக கொடுத்த எனக்கு கடைசியில் இரவல் கல்லறை கிடைத்தது. நீ நினைக்கலாம், இறைவன் இறப்பதா? வாழ்வின் ஊற்றாகிய நானே வாழ்வின் முடிவை அடைவதா என்று நம்பிக்கை இழந்து விடுகிறாயா? நான் இறந்தது உண்மைதான், அது கட்டுக்கதையல்ல. எவருமே இறப்பை தவிர்க்க முடியாததான். சாவை எல்லோரும் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் இறந்தாலும் மற்றவர்களால் மறக்க முடியாத மனிதர்களாய் இருக்க வேண்டும். என் பொருட்டு துன்பங்களை அனுபவித்த என் சீடர்கள், அவர்கள் வழியில் பயணம் செய்து உயிர்விட்ட எத்தனையோ நல்லோரின் சாவு தினம் தினம் நினைவு கூறப்படுகின்றதே. உன்னுடைய உடல் உறுப்புகளை இறந்தபின் கல்லறைக்கு பரிசாக கொடுப்பதை விட தேவையில் இருப்போருக்கு தானமாக கொடுத்துப்பார்.
இந்த உலகில் நீ இறந்த பின்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாய். மனித மேம்பாட்டுக்காக, தியாகத்திற்காக, பிறர் அன்பிற்காக, சமாதானத்திற்காக, ஒடுக்கப்பட்டவர்களின், ஏழை எளியவர்களின் நல்வாழ்விற்காக இறப்பவர்கள் மக்களால் மறக்கப்படுவதே இல்லை. நீ இறந்த பின்னும் மக்கள் மனதில் தொடர்ந்து வாழும்படி உன் வாழ்வை அமைத்துக்கொள். ஜெபம். அழியா வாழ்வுக்கு எங்களை அழைக்கும் அன்பு இயேசுவே, நாங்கள் பல நேரங்களில் வாழ்வுக்குரிய செயல்களை செய்யாமல் அழிவுக்குரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையிலிருந்து விடுதலை பெற்று பிறருக்கு நல்வாழ்வு கொடுப்பதன் வழியாக நாங்களும் வாழ்வு பெற அருள்தாரும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறை மக்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். இயேசுவின் 5 திருக்காயங்களை குறித்தும் திருநங்கையின் கருத்துகளுக்காகவும் கருத்துகளுக்காகவும் பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும்